வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுதான் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் இருக்கக்கூடிய மோதல். பல தசாப்தங்களாக தொடரக்கூடிய இந்த பகை இப்போது ஏன் ஒரு நேரடி போராக மாறுது? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் ரகசிய காரணங்கள் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போரோட மிக முக்கியமான காரணம் ஈரானின் அணுசக்தி திட்டம்தான். ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருது. 2015 போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து 2018 அமெரிக்கா வெளியேறிடுச்சு. இப்போ ஈரான் தன்னுடைய அணுசக்தி நிலையங்களை மீண்டும் பலப்படுத்தி வருவதனால அதை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்திக்கிட்டு வருது. அமெரிக்கா ஈரான் மீது விதித்துள்ள கடுமையான பொருளாதார தடைகள் ஈரானின் பொருளாதாரத்தை நிலைக்குலைய செய்திருக்கு. குறிப்பாக ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா தடுத்தது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் உலக நாடுகளுக்கு எண்ணெய் செல்லும் முக்கிய பாதையான ஹார்மஸ் ஜலசந்தியை மூடுவோன்னு எச்சரித்தது. இது உலக நாடுகளுக்கு பெரும் அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளில் யார் பெரியவர் என்ற போட்டி இதில் முக்கிய பங்கு வகிக்குது. ஈராக், சிரியா, லெபனான் போன்ற நாடுகளில் ஈரான் தன்னுடைய செல்வாக்கை வளர்ப்பதை அமெரிக்கா விரும்பலை. அதே போல் இஸ்ரேலுக்கு ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குவதால் இஸ்ரேலை காக்க அமெரிக்கா நேரடியாக களமிறங்கியிருக்கு. சமீபத்தில் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் இராணுவ தலைமையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்கியிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு கூறியிருக்காரு. பதிலுக்கு ஈரானும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருது. இந்த போர் நடந்தால் அது வெறும் 2 நாடுகளுக்கான போராக இருக்காது. இது உலக பொருளாதாரத்தையும் கச்சா எண்ணெய் விலையையும் கடுமையாக பாதிக்கும். இந்தியா போன்ற நாடுகளும் இதன் விளைவுகளை சந்திக்க நேரிடுது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில இந்த போர் எங்கு போய் முடியும் என்பதுதான் இப்போ உலகத்துல கேள்வியா இருக்கு. இந்த போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.